நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்க, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 7-8 வக்கரமாக இருக்கிறாரு. இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய நிமிஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக வேணுமோ எல்லாமே சாதிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 5-10க்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. புதன் உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன் கேதுவோடு இணைந்திருக்காங்க. வார்த்தைகளில் கவனம். அதாவது மோஸ்ட்லி கடக லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியிலோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ 2ல் சூரியன் ஆல்ரெடி அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இப்போ கோச்சாரத்தில் அவரோட ஆட்சி வீட்டில் இருக்காரு. உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூரியன் வார்த்தைகளை கடுமையாக்குவார். கூட கேதுவும் இருக்கும். புதன் விட்டுருங்க, புதன் புத்திசாலித்தனமாக 2 விதமாக பேச வைத்தாலுமே சூரியன் கேது இணைவு தன்னுடைய வார்த்தைகளில் கவனம். 8 வக்கரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் சரி செய்துக்குவீங்க. ஃபேவராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் வரைக்கும். சூப்பர் அமோகமாக இருக்குது கடகத்துக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. 3லேருந்து 4 சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புதுசான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஷிங்காக நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில். யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸாகவே ஜென்ரலாகவே யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே திடீர் மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. நிறைய பேர் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு தூர பயணங்கள் நிறைய போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய பயணங்கள்.
பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய் வந்து 5, 10க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. அப்போ என்னாகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் குலதெய்வம் வந்து போவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதத்தில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. லக்னத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்கள் வீட்லேயே அப்போ என்னாகும் அப்படின்னா சில சில உபாதைகள், என்ன மாதிரியான உபாதைகள் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, சளி, இருமல் இதெல்லாமே கொடுப்பார். ஸோ 2ஆம் வீட்டில் வந்து கேது சூரியன் இருக்கும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை தேடியெல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நார்மலாக பேசிக்கோங்க. எந்த ஒரு வாக்குறுதி மட்டும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்த்த ஸ்டடீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து புது புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா 7க்குரியர் வக்கரமாக இருக்கார், சூப்பர். ஏன்னா 7க்குரியர் அவரே தான், 8க்குரியவர் அவரே தான். ஆனாலும் 8 நல்லா இயங்கும். அப்போ பிஸ்னஸும் வரும், அதற்கான பிரச்சனைகளும் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் வருங்க, அதுக்கான ஒரு விரயங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த விரயம் வந்து உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சரி செய்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் பாருங்கள். ஸோ இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு, என்ன மாதிரியான தசாபுக்தி நடக்குது, நம்ம என்ன மாதிரியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாராவது உங்களை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து யார் பேச்சையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கடகத்தை இப்போ திருமணம் ஆயிடுச்சா, ஒய்ஃபோட பேச்சை கேட்குறீங்களா, அவங்க அம்மாவோட பேச்சை கேட்குறீங்களா, இல்லை உங்கள் அம்மாவோட இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிராஷ் வரும். ஏன்னா 2ல் சூரியன் உட்காந்துட்டாங்க இல்லைங்க, அந்த வார்த்தைகளில் கடுமை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ தந்தை வழி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா 9க்குரியவர் வக்கரம். அதே மாதிரி வீடு கொடுத்த குரு வந்து லக்னத்தில் இருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போட்டுது, தொழிலில் வந்து டபுள் ட்ரிபிளான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்த மட்டும் மாற்றிக்கோங்க, மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது.